இருக்குது? டேய் சும்மா சொல்லாதடா. என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ பாட்ட பார்த்தா என்னமோ சந்தோஷமா இருக்கலாம். நான் இந்த பூமியில பிறந்தவன்னு இருக்கேன், நீ வேற. சரி கோச்சிக்கிடாதடா. இப்படி சலிக்கிற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? நாம வாழ்ற வாழ்க்கை கடவுள் கொடுத்த அற்புதமான கலை. இப்ப அது யார் இல்லைன்னு சொன்னாங்க? இப்ப அது யார் மறந்தாங்க? நாம அழகா அமைதியா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு கடவுள் படைச்சதுதான் இந்த இயற்கை. என்னடா இப்படி ஒப்பிச்சுக்கிட்டே போற? ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? வெந்ததை திம்போம், விதி வந்தா சாவோம்னு ஒரு பொறுப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். காலம் மாறி போச்சுடா. அறிவு சொல்ல யாத அளவுக்கு வளர்ந்து விட்டியேடா. போச்சு கூடி வாழ்ந்த நம்ம தனியாகவே யாரும் இல்லாம மகிழ்ச்சியா வாழணும்னு செயற்கை சொல்லுது. எது என்ன சொன்னாலும் நாம மட்டும் பொறுப்போடு விழிப்போடு இருந்தோம்னா எதையும் சாதிக்கலாம். நீ யாரு? இந்த பூமியை மாத்தி காட்டுவோம், இயற்கையை காப்போம், சுற்றுச்சூழலை கவனிப்போம், சுகாதாரத்தை பேணுவோம், ஆரோக்கியமா வாழ்வோம். அப்படி இப்படின்னு ஏதோ விழிப்புணர்வு வீரவசனம் பேசுற மாதிரி இருக்கு. டேய் கவி, இந்த முட்டாள்கிட்ட நமக்கு என்னதான் பேச்சு? வாடா போலாம். இவங்களை அழிச்சு சுத்தம் சுகாதாரமாய் வாழ இன்னைக்கே முயற்சி செய்யும். நான் யாரா? நீங்கள் பார்த்ததே கிடையாதா? நான் தான் செயற்கை அரக்கன். நான் உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையோடு கலந்து உங்களை மெல்ல மெல்ல அழிச்சுக்கிட்டே இருக்கேன். உங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை தின்னுகிட்டே இருக்கேன். டேய் முட்டாளே, யோகல கொடமான அரக்கன் இருந்தாலும் எங்கள் மனக்கட்டுப்பாட்டோட உன்னை அழிச்சு காட்டுறோம். என்னது மனக்கட்டுப்பாடா? உங்களுக்கா? நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்டா எனக்கு சிரிப்பா வருது. வசதியா வாழணும், சொகுசா வாழணும்னு நினைச்சீங்க. அப்புறம் பொதுநலத்தோடு சுயநலமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ நான் பெரிய ஆலமரமா வளர்ந்துட்டு இருக்கேன். இந்த ஆலமரத்தை எங்கள் சுய கட்டுப்பாட்டோட உன்னை அழிச்சு காட்டுறோம். என்னது? என்னை அழிக்க போறீங்களா? இப்படி காமெடி எல்லாம் பண்றீங்க. நான் ஒன்னும் தனியாள் இல்ல. நாங்க கூட்டாளிங்க பல பேர் இருக்கோம். நீங்க யார் மேல கை வச்சாலும் பாதிக்கப்படுகிறது நீங்க தான். போங்க செல்லங்களே, நான் எப்படிப்பட்டவன், என் கூட்டாளிங்க யார் என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. எனக்கு தெரியுமா, இந்த பூமி முழு